வணக்கம் geeks, welcome to ஸ்ரீவத்சன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இன்னொரு ஒரு ஹிட் வீடியோ வரப்போகுது. பண்ண போறோம், எதை பொழக்க போறோம் அப்படின்னா பொழக்க போறோம். நத்திங் பார்த்து செதுக்கி இருக்கோங்க நாங்க போன்ல. ஃபோன் 3 80,000 ரூபாய் வந்து எவ்வளவு கம்மி தெரியுமா அந்த போனுக்கு அப்படின்லாம் நான் பேச போறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஓவர் பிரைஸ்டு ஃபோன் அப்படி என்னதான் இதுல இருக்கு 80,000 ரூபாய்க்கு. அப்படி நான் பேசினேன் அப்படின்னா எனக்கு என்ன நீங்க பொழப்பீங்கன்னு தெரியும். சரி, 80,000 ரூபாய்க்கு அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். பாக்ஸ்ல வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து இல்ல. இது வந்து பாக்ஸ்ல வந்து அதிசயமா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர்லாம் கொடுக்கல. அதுவும் நல்ல கேஸ் கொடுத்தாங்களா? கலர் மாறுது. நான் வந்து இந்த ஓரமா இருக்கிற மொபைல் கடையில 150 ரூபாய்க்கு வாங்குற கேஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. சார் வேல்யூ ஹெட் சார் வந்து 1.190, பாடி சார் வந்து 0.727. சரி, யூஐலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பில்டு குவாலிட்டி ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியமா ஓடு. ஆமா, அந்த டிசைன் தான் வழக்கம் போல ஏரோப்ளேன் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. என்னங்க டப்புன்னு முடிச்சிட்டீங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 30,000 ரூபாய்க்கு செம்மையா இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் 30,000 ரூபாய்க்கு போக்கோ கூட தான் நல்ல பில்டு குவாலிட்டி F7ல தராங்க. மெட்டல், அதுலயும் கிளாஸ் பேக் தான் இருக்கு. இதுல என்ன காமெடினா, கார்னிங் கிளாஸ் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து கொரில்லா கிளாஸ் 7 கொடுத்துருக்காங்களே. ஏன் எல்லாரும் இது இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் வந்து இப்படிதானே வைப்பாங்க. அப்போ டிஸ்பிளேக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கும். அதுக்கு மொக்க கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஏன் இப்படி கிளாஸ் கொடுத்து காஸ்ட் கட்டிங்க. 80,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணுறது. கொரில்லா கிளாஸ் வச்சிருந்தா 1 லட்சம் பயந்துருக்கும். பரவாயில்லையா? அதனாலதான். ஸோ பின்னாடி வந்து 3 கேமரா இருக்கு. அதுல வந்து இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ எங்கே கார்னர்ல வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அவங்களுக்கும் தெரியல. மெயின் கேமரா அல்ட்ரா வைட் இருக்கு. அப்புறம் கிளிஃப் மேட்ரிக்ஸ். ஐயோ, கிளிஃப் லைட் தூக்கிட்டு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ். இந்த கருமத்தை தான் ஓபன் சோர்ஸ் போட்டு விட்டானே. ஏதாவது அப்டேட் வந்துச்சா? அப்டேட் இல்ல, அதுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வரும். நம்ம இதை பிரஸ் பண்ணா உங்களுக்கு வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம், டைம் பார்த்துக்கலாம், இந்த கேம் ஆடிக்கலாம், அப்புறம் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து அந்த பாத்திர கடையில் செகண்ட் ஹேண்ட் பியர் பாட்டில் வாங்கினாலே 10 ரூபாயில முடிஞ்சிடும். இப்போ வெயிட் வந்து 3A ப்ரோவில் இங்கே பெரிய கேமரா பம்ப்பு இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது இல்லை, ப்ரோ சொல்கிறோம். ஓ, ஓகே ஓகே. ப்ரோவில் வந்து பெரிய கேமரா பம்ப் இதெல்லாம் போட்டாங்க. நாங்கள் தெரியாதனமா பெரிய கேமரா பம்ப் போட்டோம். நாங்கள் இப்போ வந்து கேமரா பம்ப்லாம் தூக்கிட்டு இதில் வந்து அவங்களே சொன்னானுங்களா அதை? இந்த அழகுல 3A ப்ரோவில் வந்து பெரிய இது இருக்கு, இதுக்கு அப்படிலாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து ஸ்லிம் ஆக்கியிருக்கோம். அதில் டிசைனாக அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் கண்ட்ராவியாக இருக்கு. இது வந்து டிசைன் இஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு கால் கேட்ட. ஏன்டா 90% கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதை ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அல்ட்ராசானிக் கிடையாது. ஓகே, கேட்ட காசு கட்டிங்னு சொல்லுவீங்க. ஆமாம், காசு கட்டிங்க 1.5 லட்சம் ரூபாய் போகும். பரவாயில்லையா? அடுத்த உருப்படியாக இருக்குது இந்த யூஐஏ, நல்லா இருக்கு. அதுக்கு தாங்க 70,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்புறம் இந்த சர்ச் வந்து இந்த நத்திங் OS 3.5 இருக்குல்ல. ஆமாம், அதில் வந்து சர்ச் வந்து நல்லா இருக்குங்க. தேங்க்யூ வர்சன், தேங்க்யூ. இங்கே பாருங்க, இதெல்லாம் வருது ஆட்டோமேட்டிக்காக. ஓ, என்னோட இதுலேருந்து சர்ச்லேருந்தே வந்து வந்துருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களா? செம. சரி, இந்த எசென்ஷியல் பட்டன் இருக்குல்ல, அது என்னைக்காவது ஒரு வாட்டியாவது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணீங்களா? சும்மா ரிவ்யூ பண்ணும்போது யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஏன்னா ஏதோ ஒரு கிளைம் படித்தேன், அரௌண்ட் 60% ஆஃப் த யூசர்ஸ் வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஒருத்த கமெண்ட் போட்டிருந்தான், ஜி அது அவங்க யூஸ் எல்லாம் பண்ணல, லாக் பண்றதுக்கு பதிலாக அந்த பட்டன் அமைக்கிறாங்க, அதனால அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது அப்படின்னு. நத்திங் OS 3.5 அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் தான் அந்த அட்வான்ஸ்டு சர்ச்சு, அப்புறம் எசென்ஷியல் இதுக்கு வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. கிளிஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆமாம், கிளிஃபில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி வேணான்னா மேனுவலாகவே வந்து ப்ளஸ் கிளிஃப் ஆன் ஆச்சுன்னா மெயின் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும்ல? இல்லை, அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆனில் இருக்கும். ரெண்டுமே ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. ஒரே நேரத்தில் ரெண்டுமே பண்ணிக்கலாம். கிளிஃப் டாய்ஸ் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஏதாவது ஸ்டோர் ஏதாவது வந்திருக்கா? வரல. ஆல்வேஸ் வராது. இதுக்கு மேலாம் வராது எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி தான் கிளிஃப் லைட்டுக்கும் சொன்னானுங்க அவனுங்க. வால்யூம் இண்டிகேட்டர் எப்படி தெரியுமா? எப்படி தான் ஏறும். கன்றாவியாக இருக்குது வாட்ஸ்அப். இதுக்கு வந்து கிளிஃப் லைட்லேயே சூப்பராக இருக்கும் வால்யூம் ஏற்றுறது. ஷெட்யூல்
ஆன் ஆஃப் டைம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நோட்டிஃபிகேஷன் புது ரூல் க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஸ்லாம் இது பண்ணுன்ட்டு கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஐகான் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கான்டாக்ட்ஸ்க்கு வந்து இது வரும். கஸ்டம்னா உங்கள் மூஞ்சியே வந்து வச்சுக்கலாங்க ஃபோட்டோ எடுத்து. உங்கள் மூஞ்சி வந்து யாராவது கால் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் செட் பண்ணிட்டா அந்த கான்டாக்ட் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு காலுக்கு அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க மூஞ்சி வந்து செட் ஆகிருக்கும். சாதாரணமாகவே என் மூஞ்சி என்னால் பார்க்க முடியல, இதெல்லாம் டாட் மேட்ரிக்ஸில் வர பார்க்கணுமா? இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து இப்போது அட்வான்ஸ்டாக இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு? இப்போ வந்து இப்படி இது பண்ணி வச்சுட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து இப்படியே ஆகும். எப்படி மேஜிக்கா? செம்மையா இருக்கா லைட் எரியுது. அப்புறம் இந்த லைட் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு, அதுக்கப்புறமா இதுக்கும் வீடியோ இதுக்கும் முதல்ல இருந்து இருந்துச்சு இல்லை அந்த லைட்டு. ஆமாம், இதில் ஃப்ளாக்ஷிப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி அனலைஸ் பண்ணுற மாதிரி இது அந்த மைண்ட் ஸ்பேஸ் மாதிரி இதுலேயும் இருக்குங்க. ஸோ வழக்கம் போல் யூஐ நல்லாயிருக்கு, ப்ளோட்வேர் இல்லை. ஸோ Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸு. ஓகே, உங்களுக்கு 5 வருஷம் அப்டேட். ஃபஸ்ட் டைம் வந்து 5 OS அப்டேட்ஸு 7 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங்லேயே இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான அப்டேட்ஸு. மேபி ஃபியூச்சரில் மிட்ரேஞ்சுக்கு யாரெல்லாம் இந்த ஃபோனை வாங்குறாங்களோ எல்லாருமே லக்கி. அடுத்து கேமரா 50 MP அல்ட்ரா வைடு. மெயின் கேமரா வந்து ஒரு 50 MP. இது வந்து மெயின் கேமரா தான் போகும். 3x வந்து பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. ஓகே, 6x வந்து அந்த 150 mm அப் டு 60x வரைக்கும் ஜூம் இருக்கு. நீ கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்க. ஆமாம், போர்ட்ரேட் வந்து வேற லெவலாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ போர்ட்ரேட் நல்லா இருக்கு. அப்புறம் மேக்ரோ வந்து அதோட நல்லா இருக்கு. 3A ப்ரோவோட மேக்ரோ நல்லா இருக்குங்க. ஓகே, 10 cm மேக்ரோ நல்லா க்ளோஸ் போகலாம் மேக்ரோவில். ஸோ போர்ட்ரேட்டில் வந்து 3x 4x கேமரா நல்லா இருக்கு. அது 80,000 ரூபாய் ப்ராசஸிங் தாங்க நல்லா இல்லை. 80,000 ரூபாய் இருக்கிற ஃபோனுக்கு வந்து பண்ணுமா? பண்ணாது. 4K 60 FPS HDR கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஃப்ரண்ட்லேயும் 4K 60 FPS, இதுலேயும் HDR இருக்கு. vlogging-க்கெல்லாம் மேசிவ் ஃபோனுன்றீங்க நீங்க. vlogging-க்கு ஆமா, சத்தியமா vlogging-க்கு வந்து நத்திங் ஃபோன் 3 வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐஃபோனு, சாம்சங்கு, பிக்சலு இது எதாவது வாங்கிக்கோங்க. அப்போ 80,000 ரூபாய்க்கு நாங்கள் எதுக்கு தான் வாட்ஸ்அப் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, ஓவராலாக எப்படி இருக்குது கேமரா? எந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இதை கம்பேர் பண்ணலாம்? ஓவராலாக வந்து ஒரு 50,000. OnePlus 13ஓட கம்பேர் பண்ணலாமா? பண்ணலாம். OnePlus 13ஓட இது வந்து போர்ட்ரேட்டு இதெல்லாம் நல்லா எடுக்குது. ஓகே, இந்த போர்ட்ரேட்டு மேக்ரோ OnePlus 13 இப்போ மேக்ரோ அவ்வளோவா எடுக்க முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனால் இந்த 80,000 ரூபாய்க்கு பிக்சல் இருக்கு, சாம்சங் இருக்கு, S24 அல்ட்ராவே இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஏன் 80,000 ரூபாய்க்கு இந்த கேமராக்காக வாங்கணும் அப்படின்னு தெரியல. 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, 60 fps வரைக்கும் இருக்கு. 1x அல்ட்ரா வைட், 3x அப் டு 18x வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஃபோக்கஸ் நான் 1xல வைக்கிறேன், எப்படி ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அப்படியே 3xக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ண ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி சன் க்ளவுஸ் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஹாப்டிக்லாம் எப்படி வெர்ஷன் இருக்கு? ஹாப்டிக் நல்லா இருக்கு. ஸோ டிஸ்பிளே latest Gen 4 216 இருக்கு. ஸோ பெசல் வந்து மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சைட் பெசல். மற்றெல்லாம் சைட் பெசல் கொஞ்சம் குட்டி. இவங்க யூனிஃபார்மாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்னஸ், அவுட்டோர் பிரைட்னஸ், டிஸ்பிளே எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா நத்திங் ஃபோன் 2ல LTPO பேனல் 1 to 120 ஹெர்ட்ஸ், ஃபோன் 3ல 30 to 120. மை காட், எதுக்கு அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா காஸ்ட் கட்டிங்னுவாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்களே. நல்லா ஒரு குத்துப்பாட்டு போட்டு விடுங்க ஒருத்தன். நல்லா தான் இருக்கு.
ஃபுல்லாக வைங்க பார்ப்போம். ஃபுல்லாக தான் இருக்குது. பரவாயில்ல, இறையாமல் இருக்குது இல்லை? பரவாயில்ல, இறையாமல் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து ஃப்ளாக்ஷிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப்பா? M4 பவர்ஃபுல்லுங்க. ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 4 வந்து ஃப்ளாக்ஷிப்பா சொல்லுங்கள். வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீட்டிங் வந்து எனக்கு தெரில, எதுவும் அந்தளவுக்கு ஹீட்டிங் ஆகிற மாதிரி தெரில. 51 டிகிரி வரைக்கும் போச்சு எனக்கு டெம்பரேச்சரில். இது வந்து 80%, 80க்கு மேலே வந்துச்சு. ஆனால் இதில் பக் இருக்குது. எனக்கு வந்து அமேசான் பே ஒர்க்கே ஆகலை. இன்னுமா ஒர்க் ஆகாமல் இருக்குது? அப்டேட்டு இதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய பக்குன்னு நினைக்கிறேன். 2A யூசர்ஸும் இந்த மாதிரி தான் 3Aல ஒர்க் ஆச்சு. 3Aல இருக்குது. 2A யூசர்ஸ் நிறைய பேர் வந்து வரவே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாராவது 2A யூசர்ஸ் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா ஃபோன் 3A வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் பே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. இது புதுசாக ஒரு அப்டேட் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. நெட்வொர்க் இஷ்யூஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஜியோவாக இருந்தாலும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஆட்டோ கால் ரெக்கார்டிங் அது கிடையாது. இந்த டயலர் தான் இருக்குது. ஸ்டாக் டயலர் கூகுள் டயலர் தான். ஆமாம், மேனுவலாக தான் ரெக்கார்ட் பண்ணும், ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இல்லை. ஆமாம். பேட்டரி லைஃப் வந்து எனக்கு ஒரு 5.5 மணி நேரம், 5 to 5.5 மணி நேரம் வருது. 5500 mAh பேட்டரி. ஓகே. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சுருப்பேன். கேஷுவல் யூசேஜில் இது ஒரு 2 மணி நேரமா, இது ஒரு 3 மணி நேரம். ஓகே, கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே, புரியுது. 5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து பேட்டரி லைஃப் வந்துருக்கு. 5500 mAh பேட்டரி தான். சூப்பர். இன்னும் வந்து பெட்டர் ஆகலாம், ஆப்டிமைஸ் பண்ணுவான் மோஸ்ட்லி. ஃப்யூச்சரில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனால் 5500 சிலிக்கான் கார்பன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே. இந்த மொபைல் ஒரு 3 ப்ரோஸ் 3 கான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ப்ரோஸ்னா கேமரா, ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கேமரா அப்படின்னு சொல்ல, நார்மலாக கேமரா, மெயின் கேமரா, அல்ட்ரா வைடு 50, எல்லாம் 50 MP. உங்கள் ஆம்னிவிஷன் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சர் வந்து லோ லைட்லேயும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் கேமராவும் அந்த 50 MP நல்லா இருக்கு. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா இருக்கு. ஓகேயா? இன்னொரு ப்ரோ என்னன்னா, ஃப்ளாக்ஷிப்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 8s Gen 4 வந்து நல்லா இருக்கு. 8 Elite கொடுத்துருக்கலாம் இந்த பட்ஜெட்டில். ஆனால் வந்து 8s Gen 4 ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹீட்டிங் அந்த அளவுக்கு பெரிய கேமிங் ஆடல அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹீட்டிங் இஷ்யூஸ், நார்மல் யூசேஜில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியாது. அப்புறம் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த வாட்டி IP68 கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து IP54 ரேட்டிங்ஸ் தான் இருக்கு நத்திங் ஃபோன் 2ல. இப்போ வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஓகே. பேட்டரி டீசெண்டாக இருக்குது, பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்குது. 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 1/2 மணி நேரத்தில் 50% ஆகிடும், 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜிங் ஆகிடும். ஆனால் தனியாக நீங்கள் சார்ஜர் வாங்கிக்கணும், பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஸு. கான்ஸ் என்னென்னா, LTPO பேனல் இல்லை. இன்னொன்று ப்ரோ வந்து OS நத்திங் OS வந்து இருக்குது. 5 வருஷம் அப்டேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் ப்ரோஸில் சொல்லலாம். கான்ஸ் என்னென்னா, LTPO பேனல் கிடையாது. அப்புறம் மெயின் கான். இன்னொன்று ஒரு பெரிய கான் ஒன்று இருக்குது. என்னது ப்ரைஸு? ப்ரைஸ் இப்போ வந்து முன்னாடி லான்ச் ஆஃபரில் என்ன பண்ணாங்கன்னா, நத்திங் இயர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது தவிர பேங்க் ஆஃபர் ஏதோ 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஏதோ பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஏதோ இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து பேங்க் ஆஃபர் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ 80,000 ரூபானா 60,000 ரூபா. 60,000 ரூபா. நீங்கள் நத்திங் ஃபோன் 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக 25,000 ரூபா கட்டு ப்ளஸ் 10,000 35,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு. ஸோ 45,000 ரூபாய்க்கு இது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 45,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் 2 லான்ச் ப்ரைஸே அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமாம், கரெக்டு தான். ஸோ 128 GB கிடையாது. ஓகே. டேரெக்டாக 256 512. ஆனால் அதுக்கு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா. 80,000 வந்து 256. ஓகே. இது வந்து 16,512. இது வந்து 90,000. 10,000 ரூபாவா? ரைட்டு. ஸோ எவ்வளோக்கு இது சேலில் வந்ததுன்னா வாங்கலாம்? சேல் ப்ளஸ் பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து ஒரு 55-60 வந்தால் வாங்கலாம். 55 அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்ல டீலு. அதுக்கு லான்ச் ப்ரைஸ்க்கு வந்து வாய்ப்பே இல்லை. 70,000 ரூபா பேங்க் ஆஃபர் போட்டால் இப்போ 70,000 ரூபாய்க்கும் கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா 70,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இப்போது ஆஃபரில் பழைய பிக்சல் இதுவே வந்துடும்.
பிக்சல் 9 வந்துடும். பிக்சல் 9 வருது, எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் போட்டால் S24 அல்ட்ரா வருது, அதுக்கப்புறம் ஐக்யூ 13 வருது. ஸோ அல்ட்ராசானிக்கும் இந்த வாட்டி இல்லை. ஆமாம், இந்த சென்சார் தான் இருக்குது. மற்றவங்களாம் அல்ட்ராசானிக் மூவ் ஆகிட்டாங்க. நம்மளுது வந்து சாதா தான். அவங்க ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபீட்பேக் எடுத்து என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, ப்ரைஸிங் தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். வில் பேக் வித் அ பேங் இன் ஃபோன் 4 வாட்சன். அப்போ பாருங்கள், அப்போ ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு ஃபோன் 2 லான்ச் ஆகி. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் 2 வருஷத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இது பண்ணவங்க வந்து ஆல்ரெடி வேறு பிளான்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. வெயிட் பண்ணவங்க இந்த ஃபோனுக்கு நான் 2 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். நத்திங் ஃபோன் 1 யூசர்ஸு அவங்களே இப்போ அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்துச்சு நத்திங் ஃபோன் 1. அடுத்த ஃபோன் 4லாம் 6 கேமரா பட்டை போட்டா மாதிரி கட்டமாக போட்டு வச்சுருப்போம் நாங்கள். டிசைன் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குமே வா ஃபோன் 4 இதுக்கும் அந்த ஹெட்ஃபோன் 1க்கும் அழகான டிசைன்னா இதுதாங்க. கிளிஃப் வந்து உங்களுக்கு இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸு இதுதான் உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணுவீங்களா, நோட்டிஃபிகேஷன்லாம் இப்படி படிப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. கிளிஃப்னா கூட இங்கே பாருங்கள் வாட்சன், இந்த வால்யூம் மெத்தட் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் தான் இப்படி கண் டிராவியாக இருக்குது. அதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இறங்குது. இதில் எவ்வளோ அழகாக செல்ல குட்டி மாதிரி இறங்குது. இது ஒரு கண்ட்ராவியா. இதில் தான் டைம் இது பார்க்க முடியுது, பேட்டரி லைஃப் பார்க்க முடியுது. அதெல்லாம் இப்படியே நான் பார்த்துப்பேன். ஃபோனை எடுக்காமையே இங்கேருந்தே பார்க்கலாம்ல. எனக்கு இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் கிளிஃப் லைட் எடுத்தது தான் எங்களை மாதிரி நத்திங் கண்ணிகளுக்கு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நாங்கள் நத்திங் யூசர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், கிளிஃப் லைட்டா இல்லை கிளிஃப் மேட்ரிக்ஸா? கிளிஃப் லைட்டு தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே இல்லை, எனக்கு தேவையே இல்லை, கிளிஃபே வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு வேணவே வேணாம் எனக்கு கிளிஃபே. நான் வந்து ஃபோனை இப்படி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஏஓடியே போதும். இப்படி சொல்கிறவங்க வந்து நத்திங் யூஸர், நத்திங்கை தவிர மிச்சம் எல்லா ஃபேன்ஸும் அதை சொல்லுவானுங்க. இல்லை நத்திங் யூசர்ஸே நான் கிளிஃபே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிளிஃபே எனக்கு எதுக்கு போய்டும், நான் யூஸே பண்ணல, சும்மா இருக்கு. எசென்ஷியல் கீ கூட தான் சும்மா இருக்குன்னு நிறைய. ஆமாம், எசென்ஷியல் கீ வந்து சும்மா தான் இருக்கு. நான் சொன்னதுக்கு இல்லை யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்க ஒரு வாட்டி. எதுக்கு எசென்ஷியலுக்கு? நான் எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நான் சிலதெல்லாம் மறந்துடுவேன், ஏதாவது ஒன்று தோணும் மறந்துடுவேன். ஸோ நான் குயிக்காக எசென்ஷியல் ஓப்பன் பண்ணி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் மறதி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த எசென்ஷியல் ஆப் வந்து நல்ல ஒரு ஃபீச்சரு. மிச்சப்படி இவரை மாதிரி வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதுதான் என்னோட ஒப்பீனியன். சரி, ஓகே, ரைட்டே. அதுக்கப்புறம் வேறு ஒரு டிவைஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், நத்திங் கி ஜெய்.